ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. தமிழகம் மீது உலக நாடுகள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக சர்வதேச இயந்திர கண்காட்சி தொடக்க விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 திமுக ஆட்சி வீழ்ந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் கள்ளச்சாராயம் அறவே இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாடு மீண்டும் வரும் என உறுதி. திமுக கூட்டணி கப்பல் மிகவும் உறுதியாக உள்ளது. கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக இடங்களை கேட்பதால் நெருக்கடியில் இருக்கும் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். சென்னையில் வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் போட்டிக்கான இலச்சினையை வெளியிட்டார் துணை முதல்வர் உதயநிதி. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த மாதம் மீண்டும் தமிழ்நாடு வருகை. கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்துக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான கடைந்தெடுத்த பொய். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேச பேட்டி. உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு உடல்நிலை சீராக உள்ளது. டெல்லி தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தகவல். இந்தியாவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டிய நாள் விரைவில் வரும். மொழி பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவிப்பு. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இதனை தடுக்க முடியாது என தகவல். உணர்வுகள் புண்படுகின்றன என்று கூறி நாச வேலைகள் நடக்கின்றன. நாம் எங்கே போகிறோம்? தக் லைஃப் திரைப்படத்துக்கு பாதுகாப்பு கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.